முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம் வீரர், நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போறேன்னா, எம்பிஏல இருக்க HR, அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ், அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங், இந்த 3 கோர்ஸோட கம்பாரிஷன் தான். அதாவது 3ல என்ன மாதிரியான கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான டாபிக்ல சிலபஸ்ல கவர் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த கோர்ஸ் எது ரெலவெண்டா இருக்கும், உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஸ்கோப் அப்படின்னு எடுத்து இந்த 3ல எந்த கோர்ஸ் வந்து அதிகமா இருக்கு, கவர்மெண்ட் ஜாப்ல இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பார்த்தோம்னா யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதாவது எந்த யூஜி வேணாலும் இருக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடிஸ்ல MBA படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு. HR, அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ், அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங், 3 கோர்ஸோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா MBA, இது வந்து பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். MBA பொறுத்தவரை ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டா எந்த டிகிரி முடிச்சவங்க MBA வந்து நீங்க படிக்கலாம். இதுவே MSc அப்படின்னு எடுத்தா கண்டிப்பா வந்து நீங்க BSc தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுவே MCOM அப்படின்னு எடுத்தா கண்டிப்பா வந்து நீங்க BCom தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அந்த மாதிரியான எலிஜிபிள் வந்து வச்சிருப்பாங்க. பட் MBA பொறுத்தவரையும் பார்த்தா நீங்க UG என்ன வேணாலும் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். நீங்க BA முடிச்சிருக்கலாம், BCom முடிச்சிருக்கலாம், BCA முடிச்சிருக்கலாம், BBA முடிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கூட உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க MBA வந்து நீங்க படிக்கலாம். MBA அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் MBA இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம MBAக்கு ஈக்குவலா வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். MBA பொறுத்தவரைக்கும் பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதுல வந்து பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரீம்ல வந்து பார்த்தா இந்த 3 ஸ்ட்ரீமே வரும் உங்களுக்கு. HR சொல்லலாம், ஃபினான்ஸ் சொல்லலாம், மார்க்கெட்டிங் சொல்லலாம். இது 3மே வந்து பார்த்தோம்னா ஒண்ணுக்கு ஒன்று ரொம்ப ரிலேட்டிவான ஒரு கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு கம்பெனி எடுக்கிறோம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி எடுக்கிறோம் அப்படின்னா என்ன கம்பெனி வேணாலும் இருக்கலாம். ஒரு மேனுஃபேக்சரிங் ரெலவெண்டான கம்பெனி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனில வந்து பார்த்தா கண்டிப்பா HR டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும் நம்மளுக்கு. இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் நீங்க கண்டிப்பா வந்து அங்க இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஜாப் அப்படின்னு எடுத்தா உங்களுக்கு எல்லா கம்பெனிலுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ HR டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அங்க என்ன மாதிரியான ஒர்க் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த கம்பெனிக்கு நியூவா வந்து ஸ்டாஃப் எடுப்பாங்க. அதாவது ஒவ்வொரு பொசிஷனுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டைம்ல வந்து பார்த்தோம்னா அந்த பொசிஷனுக்கு அந்த ஸ்டாஃப் வந்து சரியான ஆளா இருப்பாங்களா அப்படிங்கறத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா சேலரி டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் ஒரு HR டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். அதாவது ஒரு பொசிஷனுக்கு வந்து தேவையான ஆளை வந்து பார்த்தா கரெக்டா வந்து செலக்ட் பண்றது, அதுக்கப்புறம் கம்பெனியோட டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றது. சப்போஸ் கேம்பஸ் இன்டர்வியூக்கு போனா கூட அந்த கம்பெனி கேம்பஸ் இன்டர்வியூக்கு போய் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணும்போது கூட வந்து உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க HR முடிச்சு இந்த மாதிரியான ஜாப்க்குலாம் போறப்ப. இதுவே ஃபினான்ஸ் அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன ஒர்க் நடக்கும் அப்படின்னு பார்த்தா பினான்சியலா அந்த கம்பெனி எப்படி growth பண்ணலாம், அது மட்டும் இல்லாம பினான்ஸ் எப்படி வந்து பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறாங்க, எந்த மாதிரி இதை மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, அதை எவ்வளவு சேல்ஸ் பண்றாங்க, எவ்வளவு சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா பினான்சியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் தான் பினான்சியல் டிபார்ட்மெண்ட் அப்படிமாங்க. ஃபுல் பினான்ஸோ அந்த கம்பெனியோட ஃபுல் பினான்ஸ் டீட்டெயிலும் அந்த டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங், இதுவும் வந்து பார்த்தா எல்லா கம்பெனிலுமே இருக்கும். மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம், என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேனுஃபேக்சரிங் கம்பெனியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க உருவாக்குற ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தோம்னா எப்படி சேல் பண்ணலாம், என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். இப்பெல்லாம் வந்து பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, நம்மளுக்கு இ-காமர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மெத்தட்லாம் யூஸ் பண்ணி எப்படி ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம், கம்பெனியோட ப்ராஃபிட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறவங்க தான் இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க. ஸோ 3 பேத்துக்குமே வந்து பார்த்தா நீங்க HR கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, மார்க்கெட்டிங் கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, இல்ல வந்து பார்த்தா ஃபினான்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஈக்குவலான ஜாபே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க வந்து உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து கோர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்க HR சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாம பர்சனாலிட்டி வந்து நல்லா இருக்கணும். இந்த மாதிரியான ஸ்கில்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க HR சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நீங்க ஃபினான்ஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், முக்கியமா மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னா நீங்க வந்து ஃபினான்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இதுவே மார்க்கெட்டிங் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இன்டராக்டிவா வந்து கிளைண்ட்டை வந்து பேச தெரியும் அப்படின்னா நீங்க மார்க்கெட்டிங் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல உங்க நாலேஜ் பேஸ்ல ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் growthக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தா 3க்குமே வந்து பார்த்தோம்னா HR இருக்கட்டும், இல்ல ஃபினான்ஸா இருக்கட்டும், இல்ல மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், 3க்குமே வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளா வச்சிருக்காங்க. அது குறிப்பிட்ட டிகிரி தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்க எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், BA, BCom, BBA, BCA இந்த மாதிரி எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். எந்த டிகிரியில எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் சூஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான கோர்ஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எப்படி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நீங்க டாப் லெவல் IIM, B ஸ்கூல் இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா
கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்ல தான் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க ஐஏஎம்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஐஏஎம் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கெல்லாம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நேஷனல் லெவலில் வந்து பார்த்தா கேட், மேட், ஜிமேட் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் எம்பிஏக்காக கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நீங்க எந்த காலேஜ் போகணும் விரும்புறீங்களோ அதை பொறுத்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஒரு காலேஜ் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டான்செட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்பாங்க. கண்டிப்பா நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் இந்த மாதிரியான காலேஜ்லாம் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டான்செட் எக்ஸாமோட ஸ்கோரை யூஸ் பண்ணி நீங்க வந்து போய்க்கலாம். அது நீங்க டான்செட்ல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணீங்களோ அது பேஸ்ல வந்து உங்களுக்கு காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போறனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட், நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நார்மலான ஒரு காலேஜ்ல எம்பிஏ போய் படிக்கிறத விட இந்த மாதிரியான டாப் லெவல் காலேஜ்ல எய்ம் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி போனீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் நீங்க எந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெலவெண்டான ஒரு பெரிய பெரிய கம்பெனில வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தா நல்ல ஒரு ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில்லா இருந்தா 2 இல்லைன்னா 3 அதுக்கு மேல இருக்க கம்பெனில கூட பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணுங்க. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எம்பிஏ பொறுத்தவரை பார்த்தா நீங்க எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணாலும் இந்த 3 ஸ்ட்ரீம் இல்லை நீங்க எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணாலும் இந்த காமனான பேப்பர் வந்து எல்லாத்துக்குமே வரும் உங்களுக்கு. முக்கியமாக இந்த ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான பேப்பர்லாம் எல்லாத்துக்குமே காமனாக தான் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், கன்சியூமரோட பிஹேவியர் இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் எல்லாத்துக்குமே காமனாக வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இப்போ ஹெச்ஆர் அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்சனாலிட்டிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிருப்பாங்க. இதுவே நீங்க மார்க்கெட்டிங் சூஸ் பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ரெலவெண்டான டாபிக், முக்கியமா அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்றது, இ காமர்ஸ்னா என்னது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னது அந்த மாதிரியான டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்க மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா. இதுவே நீங்க ஃபினான்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ரெலவெண்டான டாபிக், ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்னா என்னது, அதுல அக்கௌண்டிங் ரெலவெண்டான பேப்பர் இந்த மாதிரியான பேப்பர்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காமனான பேப்பரும் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்க டிபார்ட்மெண்ட் நீங்க ஹெச்ஆர் சூஸ் பண்ணா ஹெச்ஆருக்கு, ஃபினான்ஸ் சூஸ் பண்ணா ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து டிசைன் பண்ணிப்பாங்க. பட் 90% மேல எல்லாமே தியரி பேப்பரா தான் வரும். அதனால உங்களுக்கு வந்து இந்த பிராக்டிக்கல் நாலேஜ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா எம்பிஏ வந்து நீங்க படிக்கலாம். எல்லாமே வந்து தியரி ரெலவெண்டான பேப்பரா தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கிளியர் பண்றது ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா. ஸோ காமனா வந்து பார்த்தா உங்க டாபிக் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்கோப் யாருக்கு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸ்கோப் வைஸா வந்து பார்த்தா உங்க ஸ்கில் பேஸ்ல தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஹெச்ஆர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, முக்கியமா கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கு, நல்லா இன்டராக்டிவா பேசுவீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய பெரிய கம்பெனில வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி தான் மார்க்கெட்டிங் ஸ்கில் நல்லா இருக்கு, நீங்க ரொம்ப இன்டராக்டிவா கிளைண்ட்ல பேசுவீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல நல்ல பொசிஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நல்லா போடுவீங்க, பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜாப் ஏரியா அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு எல்லா கம்பெனிலுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனில இருந்து, ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனில இருந்து, ஒரு இண்டஸ்ட்ரியில ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி நிறைய டைப் இருக்கு உங்களுக்கு. ஃபுட் ரெலவெண்டா, வெஹிக்கிள் ரெலவெண்டா, டிரான்ஸ்போர்ட் ரெலவெண்டா இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கம்பெனி இருக்கு. அந்த மாதிரி எல்லா கம்பெனிலுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பேங்கிங் ரெலவெண்டான ஃபீல்ட்ல, இன்சூரன்ஸ் ரெலவெண்டான ஃபீல்ட்ல, எம்என்சி கம்பெனில, ஐடி ரெலவெண்டான கம்பெனில, ஸோ இந்த மாதிரியான கம்பெனில நீங்க என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ ஹெச்ஆர் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுவே ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுவே நீங்க மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல போடுவாங்க. சோ ஜாப் ஏரியா அப்படிங்கிறதுல இந்த குறிப்பிட்ட ஏரியா அப்படின்லாம் இல்ல, உங்களுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் உங்களோட ஸ்கில் பேஸ்ல தான் சேலரிலாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல சேலரி ஒரு 20,000 மேல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல ஆவரேஜா தான் நீங்க படிப்பீங்க அப்படின்னா ஒரு 15,000 இந்த ரேஞ்சில் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ சேலரி அப்படின்னு எடுத்துட்டா நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க அது பண்ணலாம உங்க ஸ்கில் பேஸ்ல தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்ல யாருக்கு அதிகப்படியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் எம்பிஏ அப்படின்னு எடுத்துட்டா அதிகப்படியா கவர்மெண்ட் ஜாப் இருக்க 3 கோர்ஸ் அப்படின்னு எடுத்தா இந்த 3 கோர்ஸ் தான் உங்களுக்கு. ஒன்னு ஹெச்ஆர், இன்னொன்னு ஃபினான்ஸ், அப்படின்னா மார்க்கெட்டிங். இந்த 3 கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து பார்த்தா இந்த பேங்கிங் ரெலவெண்டான ஜாப், எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ற சிஜிஎல் ரெலவெண்டான ஜாப் இந்த மாதிரியான ஜாப்க்குலாம் இவங்கள வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமா நீங்க ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல வந்து பார்த்தா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து
வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்க, அப்படி இல்லைனா வந்து பார்த்தா எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்க, இந்த மாதிரியான ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் சேலரி ஒரு 40,000 45,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே நீங்க மார்க்கெட்டிங் ஹச்ஆர்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பேங்க் ரெலவெண்டான எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க எஸ்பியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஐபிபிஎஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐபிபிஎஸ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம். வேகன்சி வந்து அதிக அளவில் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து எஸ்ஓ அப்படிங்கிற வேகன்சி வரும், அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வரும். இது கீழே ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், ஹச்ஆர் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், இந்த மாதிரி தனித்தனி ஆஃபீஸருக்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஹச்ஆர் ஆஃபீஸருக்கு ஹச்ஆர் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு மார்க்கெட்டிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து டாபிக்லாம் வந்து பார்த்தா இந்த மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் பிரிமினரில வந்து காமனான டாபிக் தான் வரும். ரீசனிங், ஆப்டியூட், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ், இந்த டாபிக்ல தான் கேட்பாங்க. பட் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களோட டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹச்ஆர் அப்படின்னா ஹச்ஆர் ரெலவெண்டான டாபிக்காக வரும். இல்லை நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ரெலவெண்டான கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்க டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து சூஸ் பண்றதை பொறுத்து ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நார்மலாக எம்பிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ண வேண்டிய எல்லா ஜாப்க்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தா யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அதாவது நீங்கள் எந்த எம்பிஏ முடிச்சாலும் நெட்டு செட்டு இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதலாம். பட் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத முடியாது. அது வந்து பார்த்தா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க மட்டும் தான் எழுத முடியும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாம், இந்த எக்ஸாம்லாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு லெவலில், அது மட்டும் இல்லாமல் நேஷனல் லெவலில் நிறைய காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுல இந்த 3 டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்களுக்கு மத்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களை விட அதிகப்படியான ஜாப் கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரைவேட்லயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மத்த டிபார்ட்மெண்ட்டை விட இவங்களுக்கு கொஞ்சம் உங்க ஸ்கில் பேஸ்ல நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு சேலரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ஏதாவது யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்பிஏ சூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு எம்பிஏல இருக்க ஹச்ஆர், அது மட்டும் இல்லாம ஃபினான்ஸ், அது மட்டும் இல்லாம மார்க்கெட்டிங் 3 கோர்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.